Dear students, this screencast video explains about how we are going to use some artificial intelligence, say for example ChatGPT, to predict your question paper. இது பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக உங்கள் பேசிக் ஜுவாலஜிக்காக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணன்றதை ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீன்காஸ்ட் வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ஜுவாலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ன்றது ஒரு டாக்குமெண்ட்டு. லாஸ்ட் 2 இயர்ஸோடைய கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ChatGPTயில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த டாக்குமெண்ட் அப்லோட் அது என்னன்றதை பற்றி அது சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே அனலைஸ் பண்ணுது. எந்தெந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எது சம்பந்தமாக இருந்தது, 2 மார்க்கில் என்ன இருந்தது, 5 மார்க்கில் என்ன இருந்தது, 10 மார்க்கில் என்ன இருந்தது, 23, 24 என்ன இருந்தது, 23, 24 என்ன இருந்தது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் அதுவாக அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் பண்ணிட்டு ஃபர்தரா இதில் எது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லவா அப்படின்றத அது அங்கே கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப வந்து உங்கள் 3 யூனிட்டுக்கான கண்டென்ட்டையும் எடுத்து அதில் அப்லோட் பண்ணுறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டுக்கான கண்டென்ட்டு இது அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆன உடனே அது என்ன பாயிண்ட் சொல்லுது பாருங்க. பெர்ஃபெக்ட், நவ் தட் யூ ஹவ் ப்ரொவைடட் போத் த சிலபஸ் அண்ட் த பாஸ்ட் 3 இயர்ஸ் பேசிக் ஜுவாலஜி கொஸ்டின் பேப்பர், ஐ கேன் மேப் தம் டுகெதர் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸை வச்சு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு யூனிட்ல கேட்கப்பட்டது அதை எல்லாத்தையும் அது கம்ப்ளீட்டாக மேப் பண்ணி கொடுக்குது. யூனிட் 1க்கு அதில் வந்து எது ஹை வெயிட்டட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் என்னென்ன, 10 மார்க்கில் என்ன ரிப்பீட் ஆகுது, எது ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிட் 2 அதில் சிலபஸ் டாபிக்கு, அதில் இருக்கிற ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு, ஹை வெயிட்டேஜ் உள்ள ரிப்பீட்டட் டாபிக்ஸ் எது என்றதையும் அது சொல்லுது. அப்படியே பார்த்தீங்கன்னா 3rd யூனிட் இது 3 சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவரால் ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிறதுக்கு இல்லை வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குதுன்றதான் ஒவ்வொரு இயரில் நடந்ததை அது அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்குது ஒரு டேப்லெட் ஃபார்மில். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸும் அது கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் நோட்ஸில் இதை பற்றி கேட்கலாம். இந்த எக்கனாமிக் ஜுவாலஜியில் இந்த டாபிக்ஸே ஹனி பி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் பயோடைவர்சிட்டி ரிலேட்டட் பாயிண்ட்ஸு, சில்க்வார்ம் தேர் கல்ச்சரல் அண்ட் எக்கனாமிக் ரோல், அந்த மாதிரி சில டாபிக்ஸை வந்து இம்பார்ட்டனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்றத சொல்லுது. ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் பேப்பர், அதாவது கம்மிங் இயரோடைய கொஸ்டின் பேப்பரை மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை நான் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கவா அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எஸ் அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே ஒரு யூனிட்லயும் பாசிபிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் அது ப்ரெடிக்ட் பண்ணி கொடுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1ல இருக்கிற 2 மார்க் அதை ஷார்ட் ஆன்சர் ஆகவும், ஷார்ட் நோட்ஸா 5 மார்க் கொஸ்டின்ஸும், லாங் கொஸ்டின்ஸ் இல்லை எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸா 10 மார்க் கொஸ்டின்ஸையும் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு கொடுத்துக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டுக்கு கொடுக்குது. செகண்ட் யூனிட்டோடைய 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே மோஸ்ட் லைக்லி டு ரிப்பீட் அப்படின்லாம் சொல்லிட்டு பாருங்க. ஃபிஷ் கல்ச்சர், ஹனி பி, சில்க் ஃபார்மிங், மொலஸ்கன் ஷெல்ஸ் இதெல்லாம் ரிப்பீட் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குதுன்றதையும் சொல்லுது. அடுத்து 3rd யூனிட்ல அதே மாதிரி 2 மார்க், 5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ரிப்பீட் ஆகிறத அது அங்கே கொடுக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் 10 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னவா இருக்க முடியும் எல்லா யூனிட்ஸும் கம்பைன் பண்ணி என்றதை ஒரு டேபிளாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர்ஸு, அடுத்து டாபிக்கு, என்னென்ன டாப்பிக்கில் ரிப்பீட் ஆகுது, எவ்வளோ மார்க்குக்கு அது ரிப்பீட் ஆகுது, ப்ரீவியஸ் இயரில் எப்படியெல்லாம் அது ரிப்பீட் ஆகிருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்டேட் அண்ட் இன்வெர்டபிரேட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இயர்லையுமே ரிப்பீட் ஆகிருக்குது. எதில் 5 மார்க்ஸ் இல்லை 10 மார்க்ஸில் ரிப்பீட் ஆகிருக்குது. இப்படி அது கம்ப்ளீட்டா வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸை நமக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத அது ப்ரெடிக்ட் பண்ணி நம்மகிட்ட கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கிரிட்டிக்கலா ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறாங்க. ஃப்ரம் த சிலபஸ் அப்லோடட் கேன் யூ ப்ரெடிக்ட் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தட் மே பி மிஸ்டு இன் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கும் போது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருந்து அதை மிஸ் பண்ணி இருந்தா அதையும் எனக்கு எடுத்து கொடு என்றதை நான் இங்க சொல்றேன். உடனே அது சொல்றது பாருங்க. Excellent and very insightful question. You are asking just for repeated questions, but for potentially new or missed important questions that are there in the syllabus, but not yet directly asked in the past 3 years. அதாவது சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் வந்து இந்த ப்ரீவியஸ் 3 இயர்ஸ்ல கேட்காம இருந்திருக்கலாம், ஆனா இப்போ அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அது ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கே கொடுக்குது. அதுல பாத்தீங்கன்னா
சிலபஸ் சம்மரி, திரும்பவும் அப்படியே சிலபஸை வந்து ஒரு சம்மரி எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூனிட் 1 எதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிப்பீட் புதுசாக வரலாம், அடுத்து யூனிட் 2 அதில் எது புதுசாக வரலாம், அடுத்து யூனிட் 3 அதில் எது புதுசாக வரலாம், அது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக அது கொடுத்துட்டே வருது. நமக்கு வந்து கன்சைஸாக ஃபைனலாக என்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் இதுக்கு வந்துடும். அதாவது சம்மரி ஆஃப் த டேபிள், ப்ரிடிக்டட் மிஸ்டு கொஸ்டின்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் அதை எல்லாத்தையும் கேட்காம மிஸ் பண்ணி இருக்கிறாங்க. அது இப்போ ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா யூனிட், எந்த யூனிட்ல இருக்கிற கொஸ்டின், ரெண்டாவது என்ன டாப்பிக்கை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு இப்போ திரும்ப கேட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அது எந்த விதத்தில் இந்த எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்றதை வந்து கடைசி காலம் சொல்லுது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரை ஒரு பர்சன்னு ரொம்ப சிம்பிளாக அழகாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இதை பேஸாக வச்சு தான் உங்களுக்கு நான் அந்த ஜுவாலஜியில் ஒரு 17 கொஸ்டின்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸை மட்டும் கண்டுபிடிச்சி அதை ஒரு ஃபார்மட்டாக உட்காந்து கம்ப்ளீட்டாக எழுதி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் போனாலே உங்களால் மேக்ஸிமம் மார்க் வந்து உங்களுடைய பேசிக் ஜுவாலஜி செமஸ்டர் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். இதை வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். மற்ற நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்ஸுக்கு பயன்படுத்தினா இது பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அதில் வந்து சில பாயிண்டே அது கொடுத்துருக்கும். இங்கே பாருங்கள், இஃப் யூ ஆர் மாஸ்டர் ஆஃப் திஸ் 9 ப்ரெடிக்டட் டாபிக் அலாங் வித் த டாப் ரிப்பீட்டட் ஒன்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர்ஸ், அதாவது இங்கே கொடுத்துருக்கிற 9 டாபிக்ஸையும் 10 கொஸ்டின்ஸ் முதல்ல ரிப்பீட் ஆகும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட கொஸ்டினையும் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் 95% ஆஃப் சான்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ்குள்ளே தான் வரும். அதாவது நான் அந்த 17 கொஸ்டின்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிறேன்ல, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம்.